நாடு முழுவதும் 4வது நாட்களாக பெரும்பாலான இடங்களில் ஏடிஎம்கள் செயல்படாமல் இருப்பதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இப்பிரச்சினை தொடர்பாக டெல்லியில் ரிசர்வ் வங்கி ஆளுநருடன் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜேட்லி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு மிகவும் வருந்துவதாக கூறினார். மக்கள் கூட்டம் அதிக அளவில் திரள்வதால் வார இறுதி நாட்களிலும் வங்கிகள் செயல்படுவது தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்று அவர் கூறினார். 2 லட்சம் ஏடிஎம்களில் புதிய 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை நிரப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 2 வாரங்களில் அனைத்து ஏடிஎம்களும் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அவர் கூறினார். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அரசின் முடிவு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனை முன்கூட்டியே சொல்வது சாத்தியமில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். சனிக்கிழமை நண்பகல் நிலவரப்படி எஸ்பிஐ வங்கியில் 58 லட்சம் பேர் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றியிருப்பதாக கூறிய அவர் இதுவரை 54,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது என்றார். வங்கி அதிகாரிகள் காலை முதல் இரவு வரை பணியாற்றி வருவதாகவும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் ஜேட்லி தெரிவித்தார். பண பரிவர்த்தனைகள், தங்க விற்பனை நிதியமைச்சகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைகளை அரசு அனுமதிக்காது என்று குறிப்பிட்ட அவர் அமலாக்கத்துறை உள்ளிட்ட துறைகளும் முறைகேடான நடவடிக்கைகளை கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். தொழில்கள் செய்வோர் கார்டுகள், இணையதளம் வாயிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகளை தொடங்க வேண்டும் என்றும் அருண் ஜேட்லி கேட்டுக் கொண்டார்.